சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பைப்போலார் டிஸார்டர் மாதிரி தான் தெரியுது. பட் பேஷண்ட் நேரில் பார்க்காம ஒன்றும் ஷுவராக சொல்ல முடியாது. பைப்போலார் டிஸார்டர் அப்படின்னா டாக்டர்? பைப்போலார் டிஸார்டர் பேரே பார்த்தீங்கன்னா 2 போல்ஸ் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். அதனால இது ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து டிப்ரெஷன், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து மேனியா. டிப்ரெஷனில் பேஷண்ட்ஸ் ரொம்ப சோகமாக இருப்பாங்க, பசி எடுக்காது, தூக்கம் வராது, சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இது ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா சூசைட் வரைக்கும் போகலாம். மேனியாவில் பேஷண்ட்ஸ் பயங்கரமாக கோவப்படுவாங்க, சில டைம் காரணம் இல்லாமையே சந்தோஷப்படுவாங்க. இது கிராண்டியாஸ் திங்கிங்னு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு காரை கூட தூக்க முடியும்னு நம்புவாங்க. அண்ட் ஒரு சின்ன வாக்குவாதத்தில் சடனாக வெறித்தனமாக கோவம் வந்து அடிக்க வரலாம், சில டைம் அவங்களே அடிச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காரணம் இருந்தால் தான் இந்த நோய் வரும்னு சொல்ல முடியாது, யாருக்கு வேணால் எப்போ வேணாலும் வரலாம். டாக்டர் இதை இதை குணப்படுத்திடலாம்ல? அவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியாது. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த நோய் ஒரு வாட்டி வந்து திருப்பி வராமல் இருக்கலாம், சில பேஷண்ட்ஸுக்கு திருப்பி திருப்பி வரலாம். பட் முக்கியமாக மெடிசன்ஸ் வந்து ரொம்ப வருஷம் சாப்பிடணும். நீங்கள் முதல்ல பேஷண்ட்டை கூப்பிட்டு வாங்க, நான் பார்க்குறேன். பைப்போலார் டிஸார்டர் அது இதுன்னு ஒன்றும் சொல்லாதீங்க, நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி கூப்பிட்டு வாங்க, நான் பார்க்குறேன். டாக்டர் சொன்னதை கேட்டதும் என் ரத்தமே உறைஞ்சி போச்சு. எப்படியாவது ராம்கிட்ட பக்கமாக எடுத்து சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும்னு எங்கள் வீட்டில் நைட் ஸ்டே பண்ணலான்னு கூப்பிட்டேன். அன்றைக்கி தான் ராம் தனக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ ஆபத்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்னடா தலை போகிற விஷயம்? சென்னை விட்டு ஒரு நாள் கூட வெளியே தங்கினதில்லை, அவ்வளோ ஃபீல் பண்ணா நீங்கிறதுனால விட்டா. சியர்ஸ். டேய் என்னடா சைலண்ட்டாக இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நைட் ஸ்டே பண்ணுறோம், நீ என்னடானா பேய் எறிஞ்ச மாதிரி இருக்க? அது இல்லை, ஆ, நீ இப்போல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க, அது உனக்கு தெரியுதா? இல்லை, திடீர்னு சந்தோஷப்படுற, திடீர்னு கோவப்படுற. டேய் சந்தோஷப்படுறது கோவப்படுறது இதெல்லாம் செஞ்சா தானடா மனுஷங்க? என்ன செந்தில்? இல்லைடா, நீ ரொம்ப அதிகமாக பண்ணுற. ஒரு மாதிரியா என்ன லூசுங்கிறியா? இல்லைடா, நான் அப்படி சொல்ல, நீ கொஞ்சம் அப்நார்மலா. மச்சான், நீ கோவப்படாத. பின்ன இது மாதிரி பேசுனா கோவப்படாம என்ன? இல்லைடா, அன்னைக்கு கூட நீ வயலண்டா. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் பார்த்தேன். போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. மச்சான், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முத்துரா, இல்லடா, இது பைப்போலார் டிஸார்டர் அது இதுன்னு. மச்சான், நீ ஒரு வாட்டி கூட வந்தேன்னா சொல்லி கொஞ்சம் கேளுடா. எவ்வளோ நாளடா? தெரியல மச்சான், கொஞ்ச நாளாவே நீ திடீர்னு. ஜனனிக்கு தெரியுமாடா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் மச்சான். ஜனனி இருக்கும் போதெல்லாம் நீ மச்சான், ஜனனி கிட்ட சொல்லிடலாம் மச்சான்.
மச்சான் இப்போ நான் என்னடா பண்ணுறது? அதான் மச்சான் கீழே சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, போய் பார்த்துடலாம்டா. சரி மச்சான். சரி. ஆ மச்சான் வைத்தியம் பண்ணா. டேய் ஏன்டா இப்படி பேசுற? ஒன்றும் இல்லைடா, எல்லாம் சரியாடும்டா, கவலைப்படாத மச்சான். பயமா இருக்குடா. ஒன்றும் பயப்படாதீங்க, சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். டெஸ்ட்னா பிளட் டெஸ்ட், ஸ்கேன்? சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பேப்பரில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு உண்மையாக ஆன்சர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். டாக்டர் முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுது ராம்க்கு ஏதோ சீரியஸ்னு. பைப்போலர் டிஸார்டர்னா ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப சோகமாக வயலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் நார்மலாகவும் டிப்ரெஸ்டாகவும் மேனிக்காகவும் இருக்கிறது இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லைன்னு சொன்னார். ராம் கண்டிஷனை நினச்சி ரொம்ப பயந்தார். எப்படியாவது ராமை கன்வின்ஸ் பண்ணி அட்மிட் பண்ண சொன்னார். மச்சான் இன்னும் 2-3 செக்கப் வரணுன்னாரு. ஆனால் அட்மிட் ஆகுது பெட்டர்னு பேசாமல் ஜனனி கிட்ட சொல்லிட்டு. மச்சான் ப்ளீஸ்ரா, வேணாண்டா. எனக்கு இந்த மாதிரினா அவன் என்னை பார்க்கும்போது அவள் கண்ணில் லவ் இருக்குமாடா, பயந்தானே இருக்கும். மச்சான் வேணாம் மச்சான், ப்ளீஸ்ரா. புரியுதுடா, ஆனால் இன்னைக்கு எனக்கான மாதிரி நாளைக்கு அவளுக்கு ஆச்சுன்னா அதை நீ தாங்குவியா? சாரிடா, பட் ஆனால் நான் சொல்லணும்ல. எனக்கு சாதாரண ஜுரம் வந்தால் கூட அவ தாங்க மாட்டான் மச்சான். 2-3 நாள் சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பா. இது எப்படா தாங்குவா? அப்படியே நான் அட்மிட் ஆகிட்டா கூட அவள் லைஃப் எப்படி மச்சான் இருக்கும்? என்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வீடுன்னு எப்போ பாரு என்னடா அழகா பேசுற? உனக்கு நான் அவள் உயிரே கொடுப்பாடா. தெரியும்டா, அதான் வேணாங்கிறேன். தான் நிலைமை இப்படி இருக்குன்னு, இப்படிலாம் பண்ணுறோன்னு தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ராம் ரொம்ப கஷ்டப்பட்டான். உன் கூட வீட்டில் தனியாக இருக்க பயந்தான். என்னடா இது? ராம், என்னன்னு கேட்டேன். என்ன ஜனனி? சபரிமலைக்கு மாலை அது எனக்கு தெரியுது, ஏன் என்கிட்ட சொல்லல? திடீர்னு தோணுச்சு. ஜனனி, செந்தில் நம்ம வீட்டில் தான் ஒரு வாரம் தங்க போகிறான். அவன் ஹவுஸ் ஓனர் திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாரு. சாரி ஜனனி, நான் ஹோட்டலில் தங்குறேன் தான் சொன்னேன், இவன் தான் கேட்கல. சாச்சா, ஃபீல் அட் ஹோம் யா. கை எப்படி இருக்கு? ஆ ஆ பெட்டர். பார்த்தா படிக்கட்டுல இருந்து விழுந்த மாதிரி இல்லை, யாரோ ஆள் வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. செந்தில், உனக்கு பிலோ அண்ட் ஷீட் சோஃபாவில் வச்சுருக்கேன். ராம், படுத்துக்க வரல? இல்லை ஜனனி, மாலை போட்டிருக்கேன்ல, தனியாக தான் படுக்கணும். ஜனனி